கரூர் சென்ற முதல்வர் ஜோசப் விஜய். இது ஒரு ஆறுதல் தரக்கூடிய பயணமா, இல்லைனா அரசியல் திசை திருப்பக்கூடிய ஒரு பயணமா அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான காணொலி இன்றைய காணொலி. கடந்த ஆண்டு நடைபெற்ற கரூரினுடைய கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களை சந்தித்து 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். மேலும் நினைவிடம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இன்று தமிழக மக்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. இந்த நிகழ்ச்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியா அல்லது பொறுப்பை மறைக்கும் நிகழ்ச்சியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழாமல் இல்லை. கரூர் விபத்து என்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. 41 உயிர்கள், 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்கள், ஒரு அரசியல் கூட்டம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கான ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள். ஒரு தலைவரின் முதல் பொறுப்பு என்ன? மக்களை கூட்டுவது மட்டுமல்ல, பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்புவதுதான் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அரசியல் பழகக்கூடிய ஒவ்வொரு மாநில தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக செப்டம்பர் 27, 2025 அமைந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் இன்று விஜய் தனது உரையில் இந்த சம்பவம் தனது வாழ்க்கையின் மிகுந்த வேதனையை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது அப்படின்னு கூறியிருக்கிறார். அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் மக்கள் கேட்பது வேறு. வேதனை இருந்தால் பொறுப்பும் இருக்க வேண்டாமா திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் மிக முக்கியமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவரின் பொறுப்பு என்பது வெறும் இரங்கல் தெரிவிப்பது மட்டுமல்ல, அந்த விபத்து எப்படி நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், இந்த கேள்விகளுக்கான ஒரு தெளிவான பதில்கள் தான் மிக முக்கியம். அப்போ அந்த இடத்துல செப்டம்பர் 27, 2025 அன்று கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல நீங்க வர்றன்னு சொன்ன டைம் என்ன, கரூருக்கு வர வேண்டிய டைம் என்னவாக கூறப்பட்டது? அப்போ அந்த 12 மணிக்கு கரூருக்கு வந்திருக்க வேண்டிய நீங்கள் 7 மணிக்கு தான், கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்ததினால் ஒரு செயற்கையான ஒரு கூட்ட நெரிசல் உருவானது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டிற்கான பதில் என்ன? அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை திரு ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்தார்களா, இல்லை அதற்கான மன்னிப்பையோ அதற்கான ஒரு விளக்கத்தையோ கொடுத்தார்களா இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிங்கிறது மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது திரு ஜோசப் விஜய் அவர்களினுடைய காதுகளுக்கு சென்று சேர்ந்ததா அப்படிங்கிறதையும் மக்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.